ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்சிஎஸ்எம்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து ரூ. 38,908 வந்து இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து வேரியும். ஸோ போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் இந்த மாரி கேட்டகரிலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் முடிச்சதுலருந்து நீங்க ஐடிஐ முடிச்சவங்க, அதுக்கப்புறம் 12த் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயன்ஸ் மியூசியம்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருது. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இங்க இருந்தா வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்குன்னா, டெக்னீஷியன் கேட்டகரி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஆர்டிஸ்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு 13 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 9 வேக்கன்சி, ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு 2 வேக்கன்சியும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஒரு 6 வேக்கன்சி வந்து உங்களுக்கு இருக்கு. வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா உங்களுக்கு வந்து பாருங்க, தனித்தனியா வந்து அந்தந்த சென்ட்ரல் ரிசர்ச் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். அந்தந்த இதுக்கு வந்து குடுத்துருக்காங்க தனியா. எங்கெங்க சென்டர்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இனிஷியலா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா, நார்த் சைடு தான் வந்து வொர்க் இருக்கும். அத நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ சேலரி வந்து பாருங்க, 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்க கைக்கு வந்து பாருங்க, ரூ. 38,908 வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனா நீங்க 10த் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐடிஐ வந்து நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் நீங்க வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, ஜாபோட நேச்சருமே குடுத்துருக்காங்க. நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதே மாரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பாருங்க, சேலரி வந்து 29,200லேருந்து 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ரூ. 59,600 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். குவாலிஃபிகேஷன்னா நீங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து அப்ளை பண்றீங்கன்னா, அதுல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க, டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி கம்ப்யூட்டர் சயன்ஸ்னா நீங்க டிப்ளமோல கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாரி மெக்கானிக்கல்னா டிப்ளமோல மெக்கானிக்கல் முடிச்சவங்க, சிவில்னா சிவில் முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ பொறுத்தவரைக்கும் 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி அடுத்த கேட்டகரி வந்து ஆர்டிஸ்ட் கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்க வந்து ஸோ சேலரி வந்து பாருங்க, ரூ. 38,908 சேலரி வந்து வரும். குவாலிஃபிகேஷன்னா நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு, ஸோ அதுல வந்து நீங்க அந்த டிப்ளமோல வந்து ஃபைனுக்கான சர்டிஃபிகேட்டோ இல்லன்னா கமர்ஷியல் ஆர்ட்டோ இந்த மாரி வந்து நீங்க சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, இதுக்கு வந்து பாருங்க சேம் சேலரி தான் 38,980 வந்து உங்களுக்கு வரும். ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஹையர் செகண்டரி நீங்க 12த் நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 12த்துக்கு மேல நீங்க ஈக்குவலன்ட்டா என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 25 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அத ஒரு தடவ ரீட் பண்ணி பாருங்க. செலக்ஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்டிட்யூட் டெஸ்ட் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாரி வந்து ஹவ் டு அப்ளைல எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, இங்க லிங்க் குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த வெப்சைட் லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ஆல் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 885 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து வரும். அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ்க்கான லாஸ்ட் டேட்டுமே 23 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டுமே வந்து பாருங்க 23 மே தான். ஸோ அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.